நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு புது படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். நம்ம ஸ்கைக்கு மேலே இன்றைக்கி என்ன படம் பறக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன படம்னா மாஸ்க் வந்து என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு கிளியராக பார்த்துருவோம். வாங்க போகலாம் படத்துக்குள்ளார. மாஸ்க் இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து அசோக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். விக்ரம் அசோக் அவர் பேர். பட் வந்து அவர் வந்து புது படம் தான், இது அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான். ப்ளஸ் வந்து அவருடைய ப்ரொடியூசர் வந்து நம்ம வெற்றிமாறன் சார். ஆடியோ லஞ்சில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் இந்த படத்தோடைய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கவின். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது, ஏன்னா யாருமே இந்த படத்தில் ஹீரோனியாக காட்டவே இல்லை. ப்ளஸ் வந்து ஹீரோனின்ற பேரில் இன்னொருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ஆண்ட்ரியா நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இந்த போஸ்டரில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரை சுற்றின ஒரு படம் தான் இது. ப்ளஸ் வந்து இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. சார்லி, நம்ம அர்ச்சனா, இன்னும் என்ன சொல்கிறது, ஆடுகளம் நரேனு, அப்புறம் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க சப்போர்ட்டிங்க்கு. ப்ளஸ் இவங்கெல்லாம் நடித்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு நம்ம வெற்றிமாறன் சார். ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வந்துருக்குது. கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஏன்னா அவரை நம்பி நம்ம படத்துக்குள்ளார போகிறோம் அப்படின்றதுனால படத்துக்குள்ளார போகணும். ஆனால் பட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பெரிய வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னு வச்சுக்கலாம், இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்னு படம் பேரை வச்சுட்டு முகமுடியை வச்சுக்கிட்டு மணி ஹெட்ஸ் படம் இருக்குல்ல, இங்கிலீஷ் படம், அந்த படத்துடைய கான்செப்டை வச்சு எடுத்துருக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்களாட்சின்னு சொல்லிட்டு தமிழில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துடைய கான்செப்டையும் இதையும் கொஞ்சம் கலந்து வெளியிட்டிருக்கிறாரு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சிம்பிளான ஸ்டோரி தான், சேம் அதே மாதிரி தான். ஒரு இடத்துலேருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டு இவங்க வந்து ஏழைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பெரிய என்ன சொல்கிறது பொருள் செலவு அப்படி இப்படின்னு எதுவுமே ஆகாது. பட் என்னன்னா இவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா மேக்கிங்கில் வந்து பயங்கரமாக வந்து கோட்டையை விட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக விஷுவலாக கொடுத்துருந்தாருன்னா நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும். சிம்பிளான ஒரு லைனான ஒரு ஸ்டோரி தான். பட் இருந்தால் அதை வந்து இவர் வந்து நார்மலாகவே எடுத்து வச்சுருக்கிறாரு. அதனால் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த படத்துடைய பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ் சொல்லிடணும்ல, அதுக்காக தான். அதுதான் ரொம்ப பெரிய மைனஸாக தெரிஞ்சுது எனக்கு. இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து மாஸ்க்குன்னு பேர் வச்சதுனாலே என்னென்னு தெரியல, மாஸ்க்கை போட்டு தான் திருடுறாங்க. அதனாலே மாஸ்க்கு பேர் வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. மாஸ்க்கை போட்டுட்டு கொஞ்சம் பேர் வந்து அந்த பணத்தை திருடுறாங்க. திருடிட்டு போயிட்டு ஏழைங்களுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இதில் ஹீரோ என்ன பண்ணார், இவங்க வந்து ஆண்ட்ரியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தை வந்து சுற்றி வச்சுருக்கிறாங்க. பட் இதுனால் மேக்கிங்கில் இந்த மாதிரி பெரிய கோட்டை விட்டதுனால இந்த படம் வந்து பெரிய ஒரு மைனஸாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே காமிக்கும் போது ஒரு நல்ல ஒரு சூப்பராக போகிற மாதிரி தெரிஞ்சுது. கொஞ்சம் ஒரு 2-3 சீன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே சரி இன்டர்வியூக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா வந்து வெற்றிமாறன் சாராச்சு அப்படின்ட்டு அவர் மைண்டில் வச்சுக்கிட்டே பார்க்க வேண்டியதாக இருந்தது இல்லை. அதனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா அதுலேயும் வந்து ரொம்ப பெருசாக வந்து நீங்களாம் மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க, சிம்பிளாகவே நாங்கள் கொடுத்துட்றோம், இந்த மாதிரி தாங்க இருக்குது கதை வந்து இப்படி தான் போகுது, இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அதை தான் வந்து விஷுவல் ட்ரீட்டாக நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது வந்து எனக்கு பெரிய ஒரு மைனஸாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரைமு ப்ளஸ் வந்து காமெடி, இந்த மாதிரி ஒரு காம்போவில் வந்து விஷுவல் வந்து சூப்பராக இருக்கணும். ஏன்னா நம்ம கோலமாவு கோக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் காமெடி தான், என்ன சொல்கிறது ஒரு க்ரைம் ஸ்டோரி தான். பட் வந்து அவர் வந்து விஷுவலாக நல்லா காமிச்சிருக்கிறதுனால அந்த படம் வந்து சூப்பராக கிளிக் ஆச்சு. அந்த மாதிரி இதை வந்து மேக்கிங் பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும் படம். பட் அதில் வந்து பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த படத்தில் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்டு. ஏன்னா ஆண்ட்ரியா வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர்ஸு, அதேமாதிரி கவினும் வந்து அப்கமிங் ஆக்டர்ஸு. இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்கள வந்து நல்லாவே வேலை வாங்கியிருக்கிறாரு. கவின் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து ஆண்ட்ரியாவும் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இந்த கதைக்கு வந்து பொருந்திருக்கிறாங்க. பட் மற்ற கேரக்டரு மற்ற என்ன சொல்கிறது சீன்ஸ்லாம் வந்து இந்த கதைக்கு வந்து சரியாக சூட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த கதையோடைய பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பாட்டு இல்லைன்னா எப்படின்னா ஒரு டூயட் சாங்கு, ஒரு அந்த சாங் இந்த சாங்கும் இல்லை. படத்தில் அப்படியே கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டுங்க இருக்குது. அந்த மாதிரி பாட்டு தான் இந்த படத்தில் வச்சுருக்கிறாரு. அது கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுங்களேன். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்தளவுக்கு ஸ்கோப்லாம் ரொம்ப ஓவராலாக இல்லை,
சும்மா நார்மலாக தான் போட்டு வச்சுருக்கிறாரு. ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்கல ஜிவி சார். நம்ம ஜிவி சார் தான் இந்த படத்தோடைய மியூசிக்காக பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் வந்து ஓவராக பண்ண தேவையில்ல, சிம்பிளாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்த பெரிய ஒர்க்கு இல்லை, அதுலேயாச்சும் பயங்கரமாக மியூசிக்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்கலாம். அதுவும் இவர் சரியாக பண்ணல. இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது கவின். ஏன்னு வச்சுங்களேன், அவரை சுற்றி தான் கதை போகுது. அதே மாதிரி ஆண்ட்ரியா இந்த பக்கம் அவங்கள சுற்றி தான் கதை போகுது. கதை எப்படின்னா, ஆண்ட்ரியா வந்து ஒரு கேரக்டராக வந்து ரோல் பண்ணியிருக்கிறாங்க, வில்லி மாதிரி. ப்ளஸ் வில்லி அவங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி. அவங்க ஒரு இடத்துலேருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அந்த மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, கவின் வந்து உள்ளே மாட்டிக்கிறாரு. கவின் உள்ளே மாட்டுற சீன் வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்சியாக பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அது வந்து உள்ளே மாட்டினதுக்கப்புறம் அவருக்கு எப்படி தப்பிச்சாரா தப்பிக்கலையான்னு பார்க்குறது தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. கிளைமேக்ஸில் சூப்பராக ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தேன். சிம்பிளான ட்விஸ்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது. எனக்கு ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டாக கொடுக்கல. உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, கிளைமேக்ஸில் வந்து செம்மதியாக சண்டை நடக்கும், பயங்கரமாக ட்விஸ்ட் அப்படி இப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிம்பிளாக டப்புன்னு அப்படியே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி முடிச்சாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் போட்டு பார்த்துட்டு எதனா சொன்னார் என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்கிறேன், நீங்கள் போய் ஒரு வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை. ஏன்னு வச்சிங்களேன், ஒரு இந்த டைமுக்கு வேறு எதுவும் படம் இல்லை அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து ஒருத்தப்பில் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் குளறுபடி பண்ணி ரொம்ப மொக்க பண்ணாமல் நார்மலாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஒன் டைம் வாட்சபிள் தான், நல்லாவே இருக்குது. பட் வந்து ஆண்ட்ரியா வந்து என்ன சொல்கிறது, ஹீரோனியாக பண்ணுறதுனால சூப்பராக வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லா அழகாக பயங்கரமாக சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. திடீர்னு அதே மாதிரி வந்து கொலை பண்ணுறதும் சூப்பராக பண்ணுறாங்க, நல்லாவே இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் கவின் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து லவர்ஸ்ன்னு எதுவும் கிடையாது, ஹீரோனின்னு எதுவும் கிடையாது. சும்மா நானும் பண்ணுறேன், நானும் வந்து சுற்றி வரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஏதோ என்ன சொல்கிறது, சிபிஐ வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி சும்மா பார்த்துட்டு இருக்கிறாரு. ப்ளஸ் வந்து அது கூட 2-3 ஒரு லாயரோ ஒரு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதனால் இவர் வந்து இந்த மாதிரி க்ரைம் பண்ணுற ஆளுங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து காமிக்கிற மாதிரி என்ன சொல்கிறது, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வச்சுருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு அவரை வந்து சும்மா பந்தா பண்ணி சுற்றின்னு இருக்கிறாரு. ஆனால் வந்து நல்லாவே கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா இது ஒரு டீம் வச்சுருக்கிறாரு. எதனா ஒரு பிரச்சனைனா இவங்ககிட்ட சொன்னாங்கன்னா இவங்க வந்து சூப்பராக கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. அந்த மாதிரி ட்விஸ்ட்டில் தான் வந்து ஆண்ட்ரியா கிட்ட வந்து இவர் போய் மாட்டுவார். அந்த மாதிரி தான் மாட்டினோடனே படம் வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் வந்து பணத்தை திருடிட்டு போய் யார் கொடுத்தாங்கன்றது தான் படத்தை வந்து சூப்பராக எடுத்து வச்சுருக்கிறாங்க. பட் வந்து பார்க்கலாம். ஏன் பார்க்கலான்னா, வேறு எதுவும் படம் இல்லாதனால பார்க்கலாம். இன்னொன்று வந்து இந்த படத்தை வந்து நல்லாவே எடுத்துருக்கலாம், என்னையை பொறுத்த வரைக்கும் சூப்பராக எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி எடுக்கலை. அது என்னுடைய ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்து படத்தை போய் பார்த்துட்டு நீங்களும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த படத்தில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வணக்கம்.